தாமரைக்கு விருப்பம் இல்லாத அவங்க மாமா ராஜாங்கம் வந்து ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கால, எப்படியோ நீங்க நிச்சயதார்த்தம் நடந்துடுது. மாலையை மாத்திக்கிறாங்க. எப்படி வெளியில உண்மை எடுத்து சொன்னா எதனா பிரச்சனை நடக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப பயத்தோட தவிப்போட வேண்டாம் வெறுப்பா நிச்சயத்துக்கும் ஒத்துக்கிறாங்க. வீட்டில் எல்லாருமே சந்தோஷம் வராங்க. முக்கியமாக இந்த சித்ராவும் ஈஸ்வரி வந்து ரொம்ப சந்தோஷம் வராங்க. அப்பா நான் வச்ச வழியில சிக்கிட்டாங்க, இனிமேல் வந்து இவங்க ஆட்டத்தை நம்ம பார்க்கணும், இவங்க அழுது துடிக்கத்தை நம்ம ரசிக்கணும்னு சொல்லிட்டு பிளான் போட்டு அம்மா பொண்ணு சிரிச்சிட்டு இருக்காங்க. தாமரை வேற வழியில நேராக காமிஷ் பிச்சுக்கிட்ட போய் அழுது சொல்றாங்க, கவலைப்படாத லோட்டஸ், எனக்கு நீ தான் சொந்தம், குறிச்ச நேரத்தில் குறிச்ச முகூர்த்தத்தில் உங்க இடத்துல நான் தான் தாலி கட்டுவேன், இதை யாராலும் மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்றாரு. இதுங்களும் ஒரு பிச்சைக்காரன் தெரியாம வலையில விழுந்துடுதுங்க இந்த சாவித்திரியும் தாமரையும். அதிசயமா சேது என்ன பண்றாரு, தமிழ்ச்செல்வியை பார்க்கறதுக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு காலேஜுக்கே போயிடுறாரு. என்ன புருஷன் வந்து காலேஜுக்கு வராருன்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்விக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷம் எவ்வளவு நாளைக்குன்னு தெரியல. கண்டிப்பா இந்த இன்னைக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணி போய் தான் நம்ம தமிழ் மாட்டிப்பான்னு நினைக்கிறேன். இதனால ராஜாங்கத்துக்கு எதனா அவமானம் அவமரியாதையும் ஏற்படும். இதனாலதான் வீட்டை விட்டு வெளியே ஏற்படும் சூழ்நிலையும் வரும்னு நினைக்கிறேன்.